வெல்கம் பேக் டு தி சேனல். பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த பிக் பாஸ் லான்ச் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. அதாவது நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனை விஜய் டிவியும் பிக் பாஸ் டீமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக ஒளிச்சு வச்சு இப்போ வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும். அதாவது அக்டோபர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஷோ லான்ச் ஆகுது அப்படின்றத இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அக்டோபர் 5 தான் பார்த்தீங்கன்னா ஷோ லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. அப்போ என்னதான்டா பண்றீங்க விஜய் டிவியும் பிக் பாஸ் டீமும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ்ல வந்து கழுவி ஊத்துறாங்க. பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம். பிக் பாஸ்க்கும் விஜய் டிவிக்கும் என்னதான் ஆச்சு, என்னடா இவனுங்களெல்லாம் தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டா ஷோ என்ன கன்றாவியா ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சீரியஸ்லி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஓ இவனுங்களெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓட போறீங்களா, அதாவது ஜியோ உள்ள வந்ததுக்கு அப்புறமே நிறைய கான்ட்ரவர்சி இந்த சீசன்ல இருக்க போகுது அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதுக்குன்னு கான்ட்ரவர்சி கோசம் இவனுங்களெல்லாம் தூக்கி ஏன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சோ என்னென்ன விஷயம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணதா நிறைய வீடியோ நானும் போட முடியும். யூடியூப் பைபிளையும் பார்த்தீங்கன்னா அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவாப்ல. சோ பார்த்து லைக் பண்ணி விட்டுருங்க. முதல்ல இந்த லான்ச் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த பஞ்சாயத்துல இருந்து வருவோம். அதாவது இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து அவங்க அபிஷியல் ட்விட்டர் ஐடியில இருந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நாங்க வந்து லான்ச் டேட்டை அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதோட கமெண்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்டா ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்தை இப்போ வந்து என்னடா ஆத்துறீங்க அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட யோசிச்சேன், பிக் பாஸ் டீம் வந்து ஏதாவது ஹைப் ஏத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை பண்றாங்களா. அதாவது இப்போ அக்டோபர் 5 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேட்டை வந்து மாற்றி சொன்னா மேபி செப்டம்பர்லேயே பார்த்தீங்கன்னா டேட்டை நம்ம சொன்னா, அதாவது இப்போ அடுத்து செப்டம்பர் 20 இல்லை செப்டம்பர் 25 அப்படின்ற டேட் சொன்னா நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஹைப் ஏற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. ஆனால் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சது கன்ஃபார்ம் தான். அக்டோபர் 5 கன்ஃபார்ம் தெரியும். இருந்தாலும் இவனுக்கு இந்த மாதிரி ட்வீட் போடும்போது ஓகே லான்ச் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ட்வீட் போடும்போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. இவனுக்கு ஏதோ பண்ண போறானுங்க, அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஹைப் ஏற்ற ட்ரை பண்றானுங்க அப்படின்னு நினைச்சேன். ஃபைனலா அக்டோபர் 5 அப்படின்ற மாதிரி இந்த போஸ்டரை பார்த்தோன்னே இதுக்கேண்டா பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனை பயங்கரமா ஹைப் ஏற்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க நினைச்சது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அதாவது இந்த சீசனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஆடியன்ஸ் இப்போ ஹிந்தி தெலுங்கு பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னும் போது தமிழ் பிக் பாஸ் இந்த சீசன் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. அந்த ஷோ மேல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால இந்த சீசன் எப்படி இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் டீம் என்ன பண்ணணும், அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும். ஆனா இவங்க கொடுக்குற அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் பண்ணல அப்படின்றத கிளியரா தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டாங்களே, உங்களுக்கு தெரியல எனக்கு புரியல, ஒண்ணுமே புரியல அப்படின்றது. சோ அந்த ப்ரோமோ பார்க்கும்போது சமகாண்டா இருந்தது. ஏன்டா உங்களுக்கே ஒன்றும் புரியல, பாக்குற எங்களுக்கு என்னடா புரியும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இவங்க போற போக்க பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, உண்மையிலேயே உங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்லாம் பாருங்க, அக்னி பரிஷான்னு வச்சு அதுல ஒரு 5 காமனர்ஸ் வந்து உள்ள எடுத்து போடுறாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே புதுசா இருக்கு, பார்க்கிறதுக்கும் எங்கேஜிங்கா இருக்கும். தெலுங்கு பிக் பாஸ் உண்மையிலேயே சொல்றேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் காமனர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்வி தான் இருக்கு. ஆனா அதுவே இங்க இல்ல அப்படின்றதா உண்மை. ஏன்னா காமனர்ஸ்க்கான வாய்ப்பை இந்த சீசன் வந்து ரொம்ப குறைக்க போறாங்களோ அப்படின்ற டவுட் தாங்க இருக்கு. ஏன்னா சேனல் ப்ராடக்ட்டே பாத்தீங்கன்னா 15 பேருக்கு மேல சேனல் ப்ராடக்ட்டே இருக்காங்க அப்படின்னும் போது இதுல எங்கடா காமனர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா விஜய் டிவி சைடுல இருந்தே மேக்ஸிமம் புஷ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 பேர் பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட சேனல் ப்ராடக்ட்டா தான் இருப்பாங்க. மிச்சம் இருக்கிறது யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஏன்னா இப்போ அதுல தான் பெரிய பஞ்சாயத்து வருது. இவங்களுக்கு வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா காமனர்ஸ் எடுக்கிறத விட இந்த கான்ட்ரவர்சியில பேர் போயிருப்பாங்களா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்கள தூக்கி உள்ள போடலாம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு கன்றாவி ஏதோ ஒன்று பண்ணி ட்ரெண்ட் ஆயிருப்பானுங்களே, அவங்க எல்லாரையுமே இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில போட்டு உள்ள கூட்டின்னு வர போறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த அகோரி கலையரசன் அப்படின்றத சோஷியல் மீடியா பேஜ்ல நீங்க பாத்துருப்பீங்க இந்த பையனை. சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அகோரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இல்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருப்பான். சோ இந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோ இதை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா ஷாக்கிங்கா இருக்கு. இது தயவு செஞ்சு இது உண்மையா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க. நானும் உண்மையிலே அப்படிதாங்க கதறிட்டு இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இவனெல்லாம் தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட என்னடா வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஷோக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. சோ இந்த மாதிரி ஆளுங்களை தூக்கி அந்த ஷோ எல்லாம் போட்டீங்கன்னா அப்ப என்னதான் சொல்ல வரீங்க, அப்ப எப்படி ட்ரெண்ட் ஆனாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் இது கன்ஃபார்ம் ஆகல உள்ள வரானா அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த பையன் உள்ள வரான் அப்படின்ற மாதிரி ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த ரூமருக்கே முக்காவாசி பேர் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதா உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன் கேஸ் இந்த அகோரி கலையரசன் இந்த மாதிரி ஆளுங்களை உள்ள வரது வந்து ஷோவை பயங்கரமா எங்கேஜிங்கா கொண்டு போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா?
நினைக்கிறீங்களா இல்ல ஷோ இன்னும் மட்டமா படுக்க வச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த பையன் மட்டும் இல்லங்க, இது கூடவே பாத்தீங்கன்னா இன்ஸ்டால இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கான்ட்ரோவர்சியல் ட்ரெண்டா இருப்பாங்க. அவங்க பேர்ல நான் சொல்ல விரும்பல, பட் அவங்கள மாதிரி ஆட்களையும் பாத்தீங்கன்னா உள்ள போட போறாங்க அப்படின்ற ரூமர் தான் வந்திருக்கு. சோ அதுல இந்த பையன் நேமும் வந்தது. எதுக்கு இந்த பையன் நேம மட்டும் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த நேமை கேட்டனும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா என்ன இவனெல்லாம் தூக்கி போடுறீங்க? கான்ட்ரோவர்சியல் ட்ரெண்டா வருது ஒரு வகையில ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இவன் பண்றது வந்து பிளாக் மேஜிக் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இவனுங்களெல்லாம் தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் வீட்டுக்குள்ள போனான்னு வச்சுக்கோங்களேன், ஃபன்னாக இருக்கும். நமக்கு ஆடியன்ஸ் நமக்கு பார்க்குறவங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். ஆனால் அந்த ஷோக்குன்னு இருக்க ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடும். அந்த ஒரு மதிப்பு மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து சுத்தமாக போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஷோ. அதாவது எப்படின்னா இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்குற ஒரு ஷோ என்னை பொறுத்த வரைக்கும் எதுன்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் தான். ஏன்னா பிக் பாஸ் ஷோக்கு இருக்க ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த ஷோக்குமே இல்லை. இந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ல டாப்ல இருக்க ஒரு ஷோல இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களை தூக்கி உள்ள போறது வந்து அந்த ஷோக்கு இருக்க பேரை வந்து காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அதை கேள்விப்பட்டோன்னு எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சுங்க. சீரியஸ்லி அந்த டென்ஷன்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் இல்ல, ரூமரா நேம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இது உண்மையா இருந்ததுன்னா ரொம்ப கதறல் சீன் அதிகமாயிடும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் லீக் ஆயிருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 5 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த சீசன்ல கம்பல்சரி இருக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் லீக் ஆயிருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கான்ட்ரோவர்சியல் ட்ரெண்டா இருப்பாங்களே அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உள்ள கூட்டிட்டு வரலாம், பரவாயில்லப்பா அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்க கூடாது, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா அதை வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காமனர்ஸ் கொடுக்கலாம். நான் அதான் சொன்னல, தெலுங்குல கொடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா காமனர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதை நம்ம ஷோவா கூட கேட்கல, நீங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க. பட் காமனர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அதுல இருந்து ஒரு 2-3 பேர் எடுத்து போட்டீங்கன்னா உண்மையிலே எப்படி சொல்றது, அவங்க யாரு, அவங்க கேரக்டர் என்ன, பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த மாதிரி நீங்க வாய்ப்பு இன்கேஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு சொல்றேன், ஸோ இவங்களுக்குலாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இன்னும் அதிகமான பேர் கிளம்பிடுவானுங்க. பாரு நான் வைரல் ஆகிறதுக்கு என்ன வேணா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் கம்பி எடுத்து வாயில வச்சிருவானுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன்ல ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கிட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க அவங்களுக்கு ரெகக்னேஷன்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த மாதிரி கோமாளி தன்னை பண்ணி ட்ரெண்டா வராங்களே, எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாக்டர் திவாகர்லாம் இருக்காருல்ல, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை சொல்றேன், இந்த மாதிரி பண்ணி ட்ரெண்டா வராங்களே, இவங்களுக்கான ரெகக்னேஷன் விஜய் டிவி மாதிரி ஒரு சேனல் கொடுத்ததுன்னா, ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சில சேனல் சொல்றேன், ஸோ விஜய் டிவி மாதிரி ஒரு சேனல் இவ்வளோ பெரிய ஷோல அவங்களுக்கான ரெகக்னேஷன் கொடுத்ததுன்னா அது பெரிய பேக் ஃபயர் வந்து கொடுக்கும், ஆஸ் அ சொசைட்டியா பேக் ஃபயரை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறதுங்க, ஓகே ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஓகே நீங்கள் ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இது பப்ளிக் மேலே தான் தப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தா அது இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி எனக்கு தெரியல உண்மையிலே பிக் பாஸ் சீசன் 9ல விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் சீசன் 9 டீமும் சரி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதே 2 வீடு நடுவில் ஒரு கோடு அப்படின்ற மாதிரி போயிட போகிறாங்களா, இல்லை உண்மையிலே இந்த சீசன் பிக் பாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும், மக்கள் வந்து எதிர்பார்ப்பில் இருக்காங்க, அதனால மற்ற லாங்குவேஜ் பிக் பாஸ்ல எந்த அளவுக்கு ஃபயரா போதோ அதே மாதிரி தமிழ் பிக் பாஸும் ஃபயரா இருக்கணும், ஸோ அதுக்கான கான்செப்டை புதுசாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன்ல இருக்காங்களான்னு தெரியல. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.